குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 17th நவம்பர் 2021 இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். ஸோ வாங்க நியூஸ்குள்ளார வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு என்ஆர்சி only 1032 doubtful cases referred for review. ஃபர்ஸ்ட் என்ஆர்சியோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன். என்ஆர்சிங்கிறது வந்து நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து இது எதோட நம்ம ஜிஎஸ் பேப்பர்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பர் 2ல பாப்புலேஷன் இஷ்யூஸ், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ், அப்புறம் இல்லீகல் மைக்ரேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்னென்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறது தான் அந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் கான்செப்டோட நம்மளுக்கு மிங்கிள் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் எப்பத்திலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்ரி இயர் நடக்கக்கூடியதா இல்லை என்னென்ன இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஆர்டிகல் மூலியமா பார்க்க போறோம். ஸோ பேரை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுது, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்தியாவோட குடிமகன் யார் யாரு, லீகலா இருக்கக்கூடிய குடிமகன்கள் யார் யாரு அப்படிங்கறத செக் பண்ணக்கூடியதுதான் இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் தாங்க, நான் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1951 வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக 1951 ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட முதல்ல அஃபிஷியல் இண்டிபெண்டன்ஸ் சென்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணக்கூடிய சென்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1951 தான் நடந்துச்சு. ஸோ இந்த சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்பத்துலேருந்தோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அஃபிஷியலா நம்மளுக்கு சென்சஸ் ரிலீஸ் ஆனது வந்துட்டு 1881 நம்ம அஃபிஷியலா சென்சஸ் வந்து சிங்க்ரனைஸ்ட் சென்சஸ், ஃபர்ஸ்ட் சிங்க்ரனைஸ்ட் சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 1881 வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி 10 இயர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா கண்டக்ட் பண்ண அஃபிஷியல் சென்சஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1915 வந்துட்டு வந்திருக்கும். அண்ட் இந்த சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கிறதா இருக்கும். ஸோ சென்சஸ்ல நம்ம நார்மலா கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்துட்டு ஒரு பர்சனோட நேம் என்ன, அட்ரஸ் என்ன, அந்த மாதிரி டெமோகிராபிக் டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பங்களாதேஷ்ல வந்து பிரச்சனைகள், இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்துட்டு பார்ட்டிஷன் ஆகுது. பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்துட்டு பிரியுது. ஆனா வெஸ்ட் பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபுல் கண்ட்ரோலை ஈஸ்ட் பாகிஸ்தான் மேல வந்து செலுத்துறாங்க. ஆனா ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கல்ச்சர் சொசைட்டி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து வெஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் டே பாகிஸ்தான் தான் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிறதுனால அவங்களோட வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒத்து போகல. தோ ரெண்டு சைடுமே வந்துட்டு ரிலீஜியன் வைஸ் காமனாக இருந்தாலும், பட் அந்த கல்ச்சர், ட்ரெடிஷன், வே ஆஃப் லைஃப் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல பாகிஸ்தானை விட இந்தியாவோட பயங்கரமான ஒரு ஒத்துழைப்பு வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ஸோ அவங்க இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஏன்னா நம்ம அந்த ரீஜியன் எல்லாமே பிரிச்சது வந்து பெங்கால்ல இருந்து பிரிச்சதுனால முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா அந்த பெங்காலி ட்ரெடிஷன் வந்துட்டு பரவலா வந்து காணப்பட்டிருந்தது. ஸோ பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான் மேல வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் அவங்களோட தாக்கத்தை வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க இண்டிபெண்டன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான் நினைச்சாங்க. ஸோ அப்படி வந்ததுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் டே பங்களாதேஷ். ஸோ இவங்களோட தாக்கங்கள் அதிகமா இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து அந்த ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாம நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது பரவலா எங்க வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நம்மளோட அசாம் ரீஜன்ல தான் வந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த அசாம் ரீஜனுக்கு வந்தவங்க எல்லாமே இல்லீகல் மைக்ரன்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து இந்தியன்ஸ் கிடையாது, அவங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தாங்க, இல்லீகல் வழியா தான் வந்தாங்க. ரீசன் என்ன, அங்கெல்லாம் நிறைய வந்து பார்ட்ஸ் இருக்கும், பார்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப போரஸ் பார்டர் தான். ஸோ அவ்வளவு செக்யூரிட்டி இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஈஸியா வந்துட்டு அந்த வழியா வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அசாமிஸ் பீப்புளுக்கு அண்ட் அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இது பயங்கர ஒரு பிரச்சனையா அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த சென்சஸை வந்துட்டு இந்த என்ஆர்சியை வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இல்லீகலா நிறைய பீப்புள் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள், அசாமிஸ் பீப்புள், நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ இவங்களோட வாழ்வாதாரம், எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருந்ததுனால அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து நீங்க திரும்ப ரீகண்டக்ட் பண்ணி ஆகணும். அசாம் சைட்ல வந்து நிறைய பேர் இல்லீகலா வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க திருப்பி இந்த என்ஆர்சியை வந்துட்டு பண்ணித்தான் ஆகணும்
அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரகிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நடந்துட்டே இருந்துச்சு. ஸோ 1971லேருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள் வந்துட்டு பயங்கரமா நடந்துட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி பங்களாதேஷ்லேருந்து மைக்ரன்ஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அசாம்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அரௌண்ட் 1979லேருந்து 1985 வரைக்கும் ஒரு 6 இயர்ஸ் லாங் பீரியடுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அசாம்ல வந்துட்டு இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் எல்லாத்தையுமே இங்கேருந்து வெளியே அனுப்பணும். ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ஆர்சி இண்டிபெண்டன்ஸ் சென்சஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கண்டக்ட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்துட்டு 1955 ஆக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்க்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கறத ப்ராப்பரா கோடிஃபை பண்ணி அதாவது ரூல்ஸ் எல்லாத்தையும் போட்டு வந்திருந்தது. அப்புறம் பாகிஸ்தான் வார்லாம் வந்துட்டு நடந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து எல்லாமே அசாமுக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. வரும்போது பங்களாதேஷோட லிபரேஷன் வார் எல்லாமே நடந்துச்சு. நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1979 இல்லீகலா மைக்ரன்ஸ் எல்லாமே வந்துட்டு வர ஆரம்பிச்சதுனால 1979ல அங்க இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம அசாம் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வந்தவங்களை எல்லாத்தையுமே நம்ம வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்தக்கூடிய ஒரு மூமெண்ட் தான் வந்துட்டு அசாம் மூவ்மெண்ட். ஸோ என்ன என்ன இந்த மூவ்மெண்ட்ல வந்துட்டு பாத்தீங்க என்ன இந்த மூவ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு யூனியன் இருக்கு. ஸோ இந்த யூனியன் வந்துட்டு என்ன டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1951ல நீங்க வந்து என்ஆர்சி கண்டக்ட் பண்ணீங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இல்லீகலா இந்தியாக்குள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க எங்களுக்கு வந்து இது பண்ணுங்க, எங்களுக்கு வந்து திரும்ப வந்து என்ஆர்சியை வந்து அப்டேட் பண்ணுங்க. யார் யார் இல்லீகலா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் இந்தியாவை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அசாம்ல இருக்கக்கூடிய மக்களை அவங்க மிமிக் பண்ணி வந்ததுனால அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்வாதாரத்தையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனாலதான் அவங்க வந்துட்டு இதை கிளைம் பண்ணாங்க. ஸோ அந்த மூவ்மெண்ட்டுமே இதுக்காக தான் நடந்துச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அசாம் அக்கார்ட் அப்படிங்கிற ஒரு அக்கார்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1985ல வந்துட்டு சைன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த அசாம் அக்கார்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய அதாவது யார் யாரெல்லாம் 1971க்கு அப்புறம் இல்லீகலா வந்தீங்களோ கட் ஆஃப் டேட்டை வந்து March 25, 1975 ஒன்னா வச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து இல்லீகலா உள்ளார வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் அசாம்ல இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அக்கார்டா அமைஞ்சிருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல கூட சிட்டிசன்ஷிப் இதுல வந்துட்டு நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கும் போது 1971க்கு அப்புறம் அந்த கட் ஆஃப் டேட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் கூட 1955 ஏற்கனவே ஆக்ட் இருந்ததுங்களா. ஸோ 1985ல அசாம் அக்கார்டை வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் 1955 ஆக்டுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் கொடுத்து ஒரு நியூ செக்ஷனை ஆட் பண்ணி 1971க்கு அப்புறம் முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து மைக்ரேட் ஆயிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு அசாம் அக்கார்ட். அண்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அப்ளிகபிளா அப்படின்னு பார்த்தா ஆல் ஓவர் இந்தியா இது அப்ளிகபிள் கிடையாது. இது வந்து ஒன்லி சிட்டிசன் ஒன்லி பீப்புள் ஆஃப் அசாம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இது அப்ளிகபிளா இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு என்ஆர்சியை வந்துட்டு அது அப்டேட் பண்றதுக்கான இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து பேஸ். ஸோ ஏன் இந்த அசாம் அக்கார்ட் சைன் பண்ணாங்க, எது இப்படி இவ்வளோ வைலண்டா மூவ் ஆச்சு, எதுக்காக நம்ம இந்த என்ஆர்சி அப்படிலாம் பண்ணோம் திரும்ப பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நெல்லி மசக்கர் தான் வந்துட்டு அதோட அடிப்படை ரீசன். ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இல்லீகல் மைக்ரன்ஸ்லாம் வந்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை வந்துட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு வந்து லோக்சபா மெம்பர் வந்துட்டு ஒருத்தர் இறந்திருப்பாரு. அவர் பேர் வந்து ஹிராலால் பத்வாரி அப்படிங்கிற ஒரு லோக்சபா மெம்பர் அப்போ 1971ல இறந்திருப்பாரு அவரு. ஸோ இவர் இறந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க வந்து பை எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துட்டு வந்துச்சு. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து வந்த போது அப்போ எலக்டோரல் ரூல்ஸ்க்காக அந்த யார் யாரெல்லாம் கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் வந்துட்டு பீப்புள் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கும் போது அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பார்த்தோம்னா இருக்கிற பீப்புளை விட ரொம்ப அதிகமா வந்து பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணாங்க. ஸோ அப்பதான் தெரிய வந்தது இது இங்க வந்து
இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அசாமை சேர்ந்த அந்த அகைன் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரின் நேஷனல்ஸ் வந்து நிறைய பேர் இந்தியாக்குள்ளார வந்துட்டாங்க. ஸோ இவங்கள வந்துட்டு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டு தான் நீங்க பை எலெக்ஷன் நடத்தணும், இல்லைன்னா அது வரைக்கும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எல்லிகளா வந்தவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் வந்துட்டு பை எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணலாம், ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் பை எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி இவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா, சப்போஸ் இவங்களுக்கு ஓட் பண்ணிட்டாங்க, இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் எல்லாமே ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து கண்டே பிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சாலும் அவங்களால இது வெளியே அனுப்ப முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடைச்சிட்டாலே சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் வந்துட்டு வந்துடும். ஸோ அதனாலதான் இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க இமீடியட்டா வந்துட்டு எக்ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, 1983ல அதை வந்து கன்சிடர் பண்ணாம எலெக்ஷன்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. சாரி, நான் இங்க வந்து ஒரே ஒரு இது சொல்லிட்டேன். 1978ல இந்த மெம்பர் வந்து இறந்திருப்பாரு. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் 1983ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது நெல்லி அப்படிங்கிற ஏரியா வந்துட்டு பயங்கர டிஸ்பியூட்டட் ஒரு டெரிட்டரியா இருந்திருக்கும். ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து அப்போஸ் பண்ணி யார் யாரெல்லாம் ஓட்டிங் பண்ணி அந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 முஸ்லீம் பீப்புளை வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து மர்டர் பண்ணியிருப்பாங்க, கொண்டு இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த மசக்கர் வந்துட்டு ரொம்ப ஒரு இந்த வேர்ல்டு வார் 2 வந்துட்டு பயங்கர பஸ்டான ஒரு மசக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ரீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இல்லீகல் மைக்ரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் இமிகிரன்ஸ்க்கு வந்துட்டு பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து அங்க இருந்தக்கூடிய அசாம் பீப்புளுக்கு வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு போயிருப்பாங்க. இதோட அவுட்கம் வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இல்லீகல் மைக்ரண்ட் ஆக்ட் வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1985ல அசாம் அக்கார்ட் வந்துட்டு சைன் பண்ணி, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்துட்டு இது பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2005ல இல்லீகல் மைக்ரண்ட் ஆக்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்ஆர்சியை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு 2013ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ஆர்சியை வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து பேசப்பட்டு அப்புறம் ஃபைனல் டிராஃப்ட்ஸ் கொடுத்து 2019ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டா ஆகஸ்ட் 2019 வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்ட் பப்ளிகேஷன் ஆஃப் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் வந்து தேர்ட் இது வந்திருந்தாலும் அதுல எக்ஸம்ட் ஆயிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளப்பட்டிருப்பாங்க குறிப்பிட்ட இதை விட. ஸோ அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதை ஒத்துருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 19 lakhs கிட்ட 190 lakhs கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா 329 lakh அப்ளிகன்ஸ்ல 190 lakh அப்ளிகன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைனல் டிராஃப்ட் பப்ளிஷ் பண்ணதுல வந்து அவங்க இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ஹையர் அமௌண்ட் இருக்க முடியாது, ஸோ ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த ரீகன்சிடர் பண்ணதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப விட்ட இதுபடி 1032 பீப்புள் வந்து டவுட்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்துட்டு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ 19 lakh 3.29 crore 19 lakh பீப்புள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ மோர் தென் 90 lakh அதை ரீகன்சிடர் பண்ண சொல்லி இப்ப ஃபைனல் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1032 வந்துட்டு டவுட்ஃபுல்லா இருக்கு, இவங்களை என்ன பண்ணணும், ஸோ சீக்கிரமா இவங்களை வந்துட்டு எப்படி நம்ம வெளியே இது பண்ண போறோம், எக்ஸ்க்ளூட் பண்ண போறோமா இல்லீகல் மைக்ரன்ஸ் இருக்கவங்களா அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இதுக்கான மேஜர் அடிப்படை இவ்வளவு ஃபைட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகிறது தான். ஸோ லோக்கல் பீப்புளுக்கு அவங்களோட ரைட்ஸையும் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அடுத்தவங்க பறிக்கும் போது அது வந்துட்டு அவங்கள அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து என்ஆர்சியோட பேஸ். ஸோ இப்போ என்ஆர்சியில என்னென்னலாம் கலெக்ட் பண்ணுது, ஸோ அது வந்துட்டு சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் தருதா இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் இப்போ ஆர்டிக்கல்ல. ஸோ என்ஆர்சி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1951ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பண்ணியிருப்போம். இப்போதைக்கு அசாம்ல மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, மிச்சம் எங்கேயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரல. ஸோ அசாம்ல மட்டும்தான் இந்த இது வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இல்லீகல் மைக்ரன்ஸை வந்துட்டு ஸ்க்ரீன் பண்றதுக்காக மார்ச் 71க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் உள்ள வந்திருக்காங்களோ அவங்கள வந்துட்டு ஸ்க்ரீன் பண்றதுக்காக வந்தது தான் இந்த
என்ஆர்சி ஆர் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன். அண்ட் இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ நீங்க வந்து இந்தியாவோட சிட்டிசனா இல்லையா அப்படிங்கறத வந்து குறிக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் தான் இது. அண்ட் இந்த டாக்குமெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுனால ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட். நீங்க லீகல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுக்குது. ஸோ இது வந்து என்னென்ன இதெல்லாம் கேரி வச்சுப்போம் அப்படின்னா டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன், அதாவது நேம், அட்ரஸ், ஏஜ், இந்த மாதிரி பர்த் டேட், இந்த மாதிரி டெமோகிராஃபிக் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். யார் யாரெல்லாம் சிட்டிசனோ அவங்களோடத எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 பேஸ் பண்ணி தான் இது வந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு அசாம் ஸ்டேட்ல மட்டும்தான் நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக தான் வந்துட்டு 2014 அப்டேட் பண்ண சொல்லி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2019 ஃபைனல் இது வந்து 2021 இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி சிமிலரா வேற ஏதாச்சும் ஸ்டேட்ஸுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாகாலாந்துல இருக்கு. நாகாலாந்துல வந்துட்டு அவங்களோட பாப்புலேஷன், இண்டிஜீனியஸ் பாப்புலேஷன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இண்டிஜீனியஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் இண்டிஜீனியஸ் இன்ஹெபிட்டன்ஸ் ஆஃப் நாகாலாந்து அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கு. ரெஜிஸ்டர் ஆஃப் ஸோ நாகாலேந்து சேர்ந்தவங்க யாரு? அகைன் இதுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல நடக்குது அப்படின்னா அவங்களோட பார்டர் தான் காரணம். ஸோ ரொம்ப போரஸ் பார்டர் இருக்கிறது தான் இந்த மைக்ரேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகப்படுத்துது. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு மெயின்லேண்ட் ஆஃப் இந்தியால இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க. அண்ட் அவங்களோட இதுக்குள்ளார வேற ஒருத்தங்க வரும்போது அவங்களோட ரைட்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டு அவங்க வந்து அவங்க இடத்த விட்டு வெளியே வர வேண்டியதா ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஸோ அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கே காரணம். ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் இண்டிஜினியஸ் இன்ஹெபிட்டன்ஸ் ஆஃப் நாகாலாந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நாகாலாந்துல இருக்கக்கூடிய அவங்களோட இண்டிஜினியஸ் பீப்புள் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அசாம் அளவுக்கு இது ரொம்ப பயங்கர இதுவா இருக்காது. பட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் தான். 2019 இந்த இனிஷியேட்டிவை வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. யாரு ஃபேக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சு ஜாப் சீக்கிங்காக நாகாலாந்து உள்ளார வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறது. அண்ட் வந்து பேசிக்கா ஒரு சர்வே வச்சுதான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு யார் யாரெல்லாம் நான் நாகாஸோ அவங்க எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அண்ட் அவங்களோட லேண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா இல்லீகல் சர்டிபிகேட்ஸ் வழியா அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கன்ஃபிஸ்கேட் வந்துட்டு பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்ன பத்தின விஷயங்கள். அண்ட் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த மாதிரி விஷயங்கள் யார் யாரெல்லாம் ஃபாரினர்ஸ் அது எல்லாத்தையுமே டீல் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபுனல் வந்துட்டு ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல். ஸோ ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஆக்ட் வழியா நம்ம வந்து போட்டிருக்கோம். யார் யாருன்னா ஃபாரினர்ஸ் உள்ள வராங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு ரிலேட்டட் கேசஸ் எல்லாமே. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்போஸ் இந்த டிபார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் நம்ம எப்படி டீல் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையும் பங்களாதேஷோட நீங்க வந்து ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும் அப்படிங்கறதையுமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து இன்னும் பெட்டரா பங்களாதேஷ் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டரை வந்து இன்னுமே பெட்டரா வந்துட்டு சீல் பண்ணணும். ஸோ தட் இல்லீகலா யாரும் உள்ள வராம அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுஹாட்டி ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்போ அந்த என்ஆர்சி கண்டக்ட் பண்ணும்போது அவங்க கொடுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ நம்ம இதுல இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்பிஆர் அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்பிஆருக்கும் என்ஆர்சிக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் வந்து சிட்டிசன் யார் யாரு அப்படிங்கறத வந்து குறிக்கும். ஆனா என்பிஆர் வந்து நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். ஸோ இந்த டயத்துல இந்தியால எவ்வளோ அளவுக்கு ஜனத்தொகை இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்குறது. ஸோ நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஃபாரினர்ஸ் ரெண்டு பேரையுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வந்து யூஷுவல் ரெசிடென்ட்ஸை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அண்ட் இந்த என்பிஆர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அசாமை தவிர மிச்ச எல்லா ரீஜன்ஸ்ல பண்ண போறோம். ஏன்னா அசாம்ல வந்து ஏற்கனவே என்ஆர்சி வந்துட்டு நம்ம பண்ணியாச்சு. ஸோ யூஷுவல் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஒரு 6 மாத காலம் இந்தியால இருந்தவங்களை ரிசைட் இன் இந்தியாவை வந்துட்டு நம்ம யூஷுவல் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எய்தர் 6 மாத காலம் முன்னாடி இருந்திருக்கலாம், இல்லைன்னா 6 மாத காலம் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களை வந்துட்டு யூஷுவல் ரெசிடென்ட் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம டெமோகிராபிக் டேட்டாவோட சேர்த்து பயோமெட்ரிக் டேட்டாவையும் சேர்த்து வந்துட்டு கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பயோமெட்ரிக் டேட்டா வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஐரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இது சேர்த்து கலெக்ட் பண்ணக்கூடியதா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த என்பிஆர்.
பட் இந்த பயோமெட்ரிக் டேட்டாவெல்லாம் நம்ம தனியா உட்காந்து கலெக்ட் பண்ண போறோமா கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஆதார்ல எல்லாமே அது சீல் பண்ணி இருக்கிறதுனால அதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ தனியா உட்காந்து கலெக்ட்லாம் பண்ண மாட்டோம். பட் அது 2 இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதுதான் வந்து என்பிஆர் என்சிஆருக்கான டிஃபரன்ஸ். ஆனா என்ஆர்சில வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு பயோமெட்ரிக் டேட்டாலாம் இருக்காது. அது வெறும் டெமோகிராபிக் டேட்டா மட்டும் தான் இது பண்ண முடியும். அண்ட் முதல்ல எப்ப நம்ம வந்து என்பிஆர் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா 2010ல தான். ஸோ சென்சஸ் 2011 வரும்போது அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி அப்டேட் வந்துட்டு 2015ல வந்துட்டு பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பண்ணும்போது ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்போம். ஸோ அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டா வந்துட்டு இப்போ நம்ம வந்து 2021 சென்சஸ் கண்டக்ட் பண்ணும்போது அதோட சேர்த்து என்பிஆரையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம். பட் கோவிட்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பண்ண முடியல. ஸோ தள்ளி போயிடுச்சு. 2022க்கு வந்துட்டு போயிடுச்சு. ஸோ 2022க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி மொபைல் வழியாவே வந்துட்டு பண்றது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சென்சஸ்ல வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். மொபைல் மூலியமா கண்டுபிடிக்கிறது அண்ட் லாங்குவேஜஸ் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் நம்ம எடுக்கிறத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 16 லாங்குவேஜஸ்ல எடுத்திருப்போம். இப்போ 18 லாங்குவேஜஸ்க்கு வந்துட்டு நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்றது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சென்சஸ்லயும் என்பிஆர்லயும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். பட் டியூ டு இதனால கோவிட்னால வந்துட்டு தள்ளி போகப்பட்டிருக்கு. அண்ட் என்பிஆர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் என்பிஆர் அண்ட் சிட்டிசன் இது சென்சஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சென்சஸோட டீட்டெயில்ஸை வந்து எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. பயங்கர கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். பட் என்பிஆர் டீட்டெயில்ஸ்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ சென்சஸ் வந்துட்டு டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேட்டா கூட கொடுக்க கூடாது. அது ஒரு இம்பார்ட்டன்டான திங். அண்ட் சென்சஸ் வந்துட்டு சென்சஸ் ஆக்ட் ஆஃப் 1948 வழியா வருது. அண்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் என்பிஆர். அண்ட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்பஸ் வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு லிட்ரஸி போயிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்கிறதுக்காக இருக்கிறது தான் அந்த சென்சஸ். பட் நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்பிஆரை பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டரை ஃபைனல் அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ என்பிஆர் வந்துட்டு ஒன் ஆஃப் த சோர்சஸ் அமைஞ்சிருக்க போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இது பண்ண போறோம். ஸோ என்பிஆர்ல வந்து பயோகிராபிக் அண்ட் டெமோகிராபிக் ரெண்டுமே பண்ணுவோம். ஆனால் சென்சஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டெமோகிராபிக் மட்டும் தான் இருக்கும். ஸோ பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அனானமஸ் கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறதுனால அது வெளியே வந்துச்சு அப்படின்னா பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் லெவல் ரெண்டுத்துலயுமே இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான் இது. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஹிஸ்டரியை நான் வந்து சொல்லிட்டேன். ப்ரிலிம்ஸ் லெவல்ல பேசிக்கான டீடைல்ஸ் வந்து கேட்கலாம். அடுத்து இதுக்கு மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட GS2 பேப்பர்ல. எதுக்கு அப்படின்னா ஒரு பெட்டிஷன் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ஷன் அண்ட் காலையில இருக்கக்கூடிய பூஜாஸ்லாம் வந்து சரியா நடக்கல அப்படிங்கிற மாதிரி கோர்ட் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெம்பிள்ஸ்லாம் நாங்க வந்துட்டு இன்வால்வ் ஆக முடியாது. ஒரு பிஏஎல் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லாம் நாங்க வந்து இன்வால்வ் ஆக முடியாது. அதெல்லாம் அந்த ரிலீஜியன்ஸை சார்ந்த ட்ரஸ்டோ இல்லை அந்த ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனோ தான் அதை வந்துட்டு கேட்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ரிட் பெட்டிஷன் வந்துட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ரெண்டுத்துக்குமே வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 ரிட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 5 ரிட்டுமே வந்துட்டு ஸ்டேட் மேல ஒரு கொஸ்டின் வைக்கிற மாதிரி, அதாவது அவங்களோட ஆக்டிவிட்டிஸை ஒழுங்கா பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த ரிட் பெட்டிஷன். ஸோ இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ஸ் வந்துட்டு டெம்பிள் உள்ளார்லாம் வந்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 32 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 32 வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ பீப்புளுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரைட்டு. அண்ட் கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கக்கூடிய பேக் போன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனே வந்துட்டு இல்லை ஃபண்டமெண்டல் ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 32 தான். ஸோ இந்த ஆர்டிகல் 32ல இருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து ஹபியஸ் கார்பஸ், mandamus, citatory, prohibition, quo warranto.
ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரிட் அப்படிங்கிற ஜூரிஸ்டிக்ஷன் ஏதாவது ஒரு பர்சன் வந்துட்டு கோர்ட்டை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா, என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடக்கூடியது தான் இந்த ரிட் பெட்டிஷன். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அகைன்ஸ்டாவும் கொடுக்கலாம், ஹை கோர்ட்லயும் போயிட்டு இதை வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ எந்த டயத்துல யாருக்கு ஹை கோர்ட்டுக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கா எது பவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு மாறுபடும். ஸோ ரிட் ஜூரிடிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை விட ஜெனரலா அதிகமா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். வேற ஹை கோர்ட்டுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட், லீகல் ரைட் ரெண்டுத்துல எது வந்து நிராகரிக்கப்பட்டாலும் வந்துட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்டான திங். அண்ட் ரிட் பெட்டிஷனை வந்துட்டு சப்போஸ் ஏதாவது டயத்துல வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பயா சஸ்பெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நேஷனல் எமர்ஜென்சி அப்போ 359 வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூரிஸ்டிக்ஷனை வந்து நம்மளால நிராகரிக்க முடியும். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடியை வந்து கொடுக்காம இருக்க முடியும். ஸோ ஆர்டிகல் 32 வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு நிராகரிக்கப்படும் போது நம்ம அங்க போவோம். ஸோ அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்போ நம்மளால வந்து இது பண்ண முடியும். கோர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுக்காம என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கும்போது ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்லாம போகலாம். மிச்சப்படி எந்த டயத்திலையும் நிராகரிக்க முடியாது. ஓகேங்களா? அண்ட் இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு இதுவும் என்னென்ன அப்படிங்கறத வந்து பார்த்துலாம். ஸோ 32 வந்துட்டு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது, 226 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுக்கான ஆர்டிகல். ஸோ அதுபடி கோர்ட்டோட இதுல எல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்னொன்னா டீட்டெயில்டா பார்க்கலாம். ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்னன்னா, எங்க கிட்ட வந்து பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இல்லீகலா ஒரு பர்சனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அன்லாஃபுல் மேனர்ல வந்துட்டு அவங்கள வந்துட்டு டீடைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பிரைவேட்லயும் இருக்கலாம், பிரிசன்லயும் இருக்கலாம். அந்த பர்சனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றது தான் ஹெபியஸ் கார்பஸ். மேண்டமஸ் அப்படின்னா ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட, பப்ளிக்காக வேலை செய்யற அத்தாரிட்டி கிட்ட நீங்க உங்க பர்ஃபார்மன்ஸை வந்து ஒழுங்கா பண்ணல, ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமாண்டிங் பவரோட சொல்றது வந்து மேண்டமஸ். செட்யூரரி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆர்டர் லோவர் கோர்ட்டோட ஆர்டர்ஸ் இருக்கலாம், இல்ல ட்ரைபுனல்ஸோட ஆர்டர்ஸ் இருக்கலாம், இல்ல குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் இவங்களோட ஆர்டர்ஸை வந்து குவாஷ் பண்ற பர்பஸ்க்காக இருக்கிறது தான் வந்து செட்யூட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றது. ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிபிக் அத்தாரிட்டிய ஒரு இன்ஃபீரியர் கோர்ட் முக்கியமா அவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி வெளில போயிட்டு கேசஸை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இனிமேல்ட்டு நீங்க அந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்துட்டு கண்டினியூ பண்ண வேணாம், ஏன்னா அது உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது, உங்களோட இதுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதுதான் வந்துட்டு ப்ரொஹிபிஷன். குவா வாரண்டோங்கிறது வந்து ஒரு பர்சன் ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பர்சனை வந்து ரெஸ்ட்ரெயின் பண்றது. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்த அவங்க எடுத்து பண்ணும்போது, அவங்களுக்குன்னு என்டைட்டில்டா இல்லாததை அவங்க பண்ணும்போது, எந்த அத்தாரிட்டியில நீங்க வந்து இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கட்டுப்படுத்துறது தான் வந்துட்டு குவா வாரண்டோ. ஸோ இது 5 தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். GS2ல இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரிலிம்ஸ் லெவல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்து மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களால இதுல வந்து பண்ண முடியாது, பெட்டரா சொல்றது, இதோ இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தாலும் இதை வந்துட்டு பெட்டரா ஹேண்டில் பண்ணக்கூடியது வந்து ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ் தான். ஸோ அவங்க கிட்ட தான் நீங்க அப்ரோச் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் இதுல டீலிங் வந்து கிடையாது, இதுல அங்க வர முடியாது, எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட் த சேம் டைம் ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாமா, ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். பட் இது எப்படி போகும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோவர் கோர்ட்ஸ் கிட்ட போவாங்க. லோவர் கோர்ட்ஸ்ல அவங்களுக்கு நியாயம் கிடைக்கலங்கும் போது ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. ஹைகோர்ட் இல்லாத போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு போவாங்க. ஸோ ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்து கேசஸ் வந்துட்டு வரும். பட் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்துட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது, வயலேட் ஆகுது அப்படிங்கும்போது, அந்த இண்டிவிஜுவல் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்குமே வந்துட்டு போகலாம். ஸோ அதுதான் வந்து ரிட் பெட்டிஷன். அண்ட் ரிட் பெட்டிஷன்ல எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 32 தான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 226 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ல வராது. பட் ஃபண்டமெண்டல் ரைட் நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு மூவ் ஆன் ஆகலாம்.
அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிபிஐ பத்தி நம்ம 2, 3 டேஸா ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆர்டிக்கல் சிபிஐ அவங்களோட அப்பாயின்ட்மென்ட் டைம வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது கரெக்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ நான் இன்னைக்கும் வந்துட்டு அட்டாச் பண்றேன். யாருக்கு வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் சிபிஐ தேவையோ அது வந்து கண்டிப்பா அந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வெஸ்ட் பெங்கால்ல வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஜெனரல் கன்சர்ன்னா என்ன, ஸ்பெஷல் கன்சர்ன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் வந்து பார்த்திருந்தோம். ஸோ ஜெனரல் கன்சென்ட்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டேட் எப்ப வேணாலும் எங்க கிட்ட வந்து நீங்க விசாரிச்சுக்கலாம். எங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஜெனரல் கன்சென்ட். ஸ்பெஷல் கன்சென்ட்ங்கும்போது கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் எங்க ஸ்டேட்குள்ள வந்து நீங்க விசாரணைகளை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஸ்பெஷல் கன்சென்ட். ஸோ ஜெனரல் கன்சென்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து சிபிஐ கொடுத்திருந்தாங்க. பட் 2018ல ஜெனரல் கன்சென்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கன்சென்ட் வழியா தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அண்ட் ரீசெண்டா நிறையவே சிபிஐக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் பிரச்சனைகள் நடந்தது. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சிபிஐ வந்துட்டு நிறைய எஃப்ஐஆர்ஸ் வந்துட்டு வச்சு இது பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. பட் சின்ஸ் ஜெனரல் கன்சென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணதுனால அது வந்து தப்பு, சிபிஐக்கு வந்து அந்த பவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட போயிட்டு நின்று இருப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிபிஐங்கிறது வந்து ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸையோ ப்ரொசீஜர்ஸையோ நாங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அண்ட் அவங்களோட டேர்ம்ஸ் இது என்னென்னலாம் நடக்குதோ 2 நாள் முன்னாடி கூட அவங்களோட டைரக்டர்ஸோட பீரியட்ஸ் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே தனிப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க இண்டிபெண்டா செயல்படக்கூடிய ஒரு பாடி. ஸோ உங்களுக்கு அவங்களோட ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட தான் போய் கேட்கணுமே தவிர எங்க கிட்ட வந்து கேட்க முடியாது. ஏன்னா கேசஸ் ஹேண்டில் பண்றது, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றது இது எல்லாமே சிபிஐயோட தனித்துவமா செயல்படக்கூடிய விஷயங்கள். ஸோ எதுவா இருந்தாலும் டைரக்டா அவங்க கிட்ட வந்து போங்க, எங்க கிட்ட வந்து வராதீங்க, நாங்க வந்துட்டு இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிபிஐயோட ஜூரிஸ்டிக்ஷனை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்கும் போது சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு அட்டார்னி ஜெனரல் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் இங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து சிபிஐ ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சிபிஐ வந்து இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள், சிபிஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பைஸ்னஸ் அவங்க கிட்ட வந்துட்டு அதிகமா, ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்ஃபுளுன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்களால தனித்து செயல்பட முடியல. அட்டானமஸா இருந்தாலும் அவங்களால அட்டானமஸா செயல்பட முடியாம இருக்கிறது பொலிட்டிசைசேஷன் ஆஃப் பியூரோக்ரசி. அண்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கள மாதிரி நியமிக்கிறதுனால அகைன் அவங்க வந்து அந்த பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் கிட்ட தான் வந்துட்டு போய் ஆகணும் சிபிஐயோட இது எல்லாமே. ஸோ அப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல்னஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளம் ஆகுது. அண்ட் சென்டர்லயும் ஸ்டேட்லயும் வந்து டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ஸ் இருக்கும் போது அகைன் சிபிஐனால தனித்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நடக்கிற பிரச்சனை அதுதான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ஆஃப் சென்டரா இருக்காங்க. பட் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப சிபிஐ விடல. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே அப்படிதான். ஏன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சேம் பார்ட்டிஸ் இல்லாததுனால அங்க வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது. அகைன் இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷனிங் வந்து பாதிக்கப்படுது. தோ சிபிஐ வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரேங்க்ல இருந்தாலும் அவங்க சென்ட்ரல் இதை ஹோல்டு பண்ணாலும் பட் அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸுங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ்ல வரதுனால அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நடக்க வேண்டியதா இருக்கு. அகைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து இது ஒரு தடையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் தான் நம்மளோட ஆன்சர்ஸை வந்து எழுதணும். அண்ட் சிபிஐ வந்துட்டு அட்டானமஸ் ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இல்லை இண்டிபெண்டா அவங்க செயல்படுறதுக்கு என்ன மாதிரி, ஸோ பொலிட்டிசைசேஷனை வந்து கொண்டு வரக்கூடாது, ஒரு இண்டிபெண்டன்ட் பேனல் வச்சு கமிட்டியை வச்சுட்டு அவங்களோட மெம்பர்ஸை ஹெட் பண்றதுமே பயஸ்னஸ் இல்லாம வந்துட்டு டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கரப்ஷனை வந்து கட்டுப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்து மூவ் ஆன் ஆகலாம். அடுத்ததும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஏன்னா அகெயின் நம்மளோட இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டை பத்தி ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு ஆர்டிக்கல்ல வந்து பேசியிருந்தாரு. ஸோ இப்பயுமே வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு என்னென்ன தேவை அப்படிங்கறது பேசியிருப்பாரு. அன்னைக்கு பேசும்போது ஒரு இண்டிபெண்டான ஜுடிஷியரி, எல்லாருமே ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஜுடிஷியரி தேவை அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னொரு ஆட்ரிபியூட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் வந்துட்டு
பீப்புளுக்கு ஹங்கர் இல்லாம தவிர்க்கிறது. ஸோ அவங்க பீப்புள் வந்துட்டு ஸ்டார்வ் பண்ணாம அவங்க பார்க்கிறது தான் வந்துட்டு இன்னொரு வெல்ஃபேர் ஸ்டேட்கான ஒரு முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஃபுட் போய் சேர்க்கணும். ஸோ அதுக்காக வந்தக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் கம்யூனிட்டி கிச்சனு. ஸோ உங்க ஏற்கனவே நாங்கள் கம்யூனிட்டி கிச்சன் வந்து நீங்க பண்ணணும் சென்ட்ரல் லெவல்லன்னு சொல்லியிருந்தோம். நீங்க ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபங்க்ஷன் கேள்விகள் கேட்கறாங்க. அண்ட் 3 வாரத்துக்குள்ள நீங்க அதுக்கான பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்யூனிட்டி கிச்சன் வந்துட்டு ஹங்கரையும் மால் நியூட்ரிஷனையும் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்மா அம்மா உணவகம் ஆகட்டும், இல்லைன்னா மிச்ச ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ராஜஸ்தானோட அன்னபூர்ணா ரசா, இந்திரா கேன்டீன் கர்நாடகாவோடது, ஆம் ஆத்மி கேன்டீன் டெல்லியோடது, அப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல வந்து அண்ணா கேன்டீன், முக்கியமந்திரி தால் பாத் ஜார்க்கண்ட்ல, இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அஹர் சென்டர் ஒடிஷால, இதெல்லாம் ஸ்டார்வேஷன், ஹங்கர், மால் நியூட்ரிஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிஸ்ல கம்யூனிட்டி கிச்சனை கொண்டு வந்தா ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்டர் நரிஷ்மெண்ட், மால் நியூட்ரிஷன் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ண முடியும். ஏன்னா ஃபுட் இதுல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அதுவும் ஹங்கர்லலாம் வந்துட்டு குளோபல் லெவல்ல பார்க்கும்போது ஹங்கர் இண்டெக்ஸ்லலாம் பார்க்கும்போது இந்தியாவோட பொசிஷன் ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தேவை. இவ்வளோ பெரிய ஹியூஜ் பாப்புலேஷன்ல ஸ்டார்வேஷன், டெத்து, ஹிடன் ஹங்கர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஹங்கர்னா என்ன, அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, மால் நியூட்ரிஷன் என்ன, அண்டர் நரிஷ்மெண்ட்னா என்ன, சைல்டு ஸ்டண்டிங், சைல்டு வேஸ்டிங், இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஹங்கர்ன்ற கான்செப்ட் பேசிஸா வச்சு. அதே டயத்துல ஹிடன் ஹங்கர், ஹிடன் ஹங்கர்ங்கிறது வந்து நல்லா சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் வந்துட்டு கிடைக்காது. ஸோ புரோட்டீன் இவ்வளோ இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி நியூட்ரிஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஸ்பிளிட் ஆகாம இருக்கிறது தான் ஹிடன் ஹங்கர். ஸோ இது எல்லாமே இந்தியாவில் வந்து பயங்கர ப்ரிவாலண்டா வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு கம்யூனிட்டி கிச்சன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான விஷயம். ஒன்று வந்து அது அஃபோர்டபுள் ரேட்ஸ்ல பீப்புளுக்கு கொண்டு போய் சேரும், மால் நியூட்ரிஷன், அண்டர் நரிஷ்மெண்ட் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும், ஹங்கர் வராம தவிர்க்கும். இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா சமத்துவத்தை வந்துட்டு கொண்டு வரும். ஸோ ஈக்குவாலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அகெயின் இது இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட்ஸ் எல்லாமே எல்லா பேப்பர்லயும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லா பேப்பர்லயுமே எழுதலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு மூவ் ஆனாங்க. கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஆன்சர் ரொம்ப என்ஹான்ஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா. ஸோ அடுத்த இஷ்யூக்கு போகலாம். ஓகே, அடுத்த இஷ்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட பியூஷ் கோயல் அவர்கள் காமர்ஸ் மினிஸ்ட்ரி, காமர்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இது இதுக்கப்புறம் பார்க்க போற 2 நியூஸுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ தட் எக்கனாமி எப்படி வளர்க்குறது அப்படின்னுட்டு, ஸோ டெவலப் பண்றதுக்காக. ஸோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு எங்க கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. ஸோ தட் எங்களோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், மேக் இன் இந்தியா இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ராப்பராக கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல ஒரு சில பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பின்தங்கி இருக்கும். ஸோ வேர்ல்ட் பேங்க் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ நம்ம வந்து டாப் 25ல வரணும் அப்படின்னு வந்துட்டு நினைச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60ல வந்துட்டு இருப்போம். ஸோ டாப் 25ல வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சால் மட்டுமே அதை வந்து ஈஸியா அவங்க இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி டக்குன்னு வந்துட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கிடைச்சு பிஸ்னஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நீங்க விசில் ப்ளோயர்ஸா ஆக்ட் ஆகுங்க. நீங்க உங்களுக்கு ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து சொல்றாரு. அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன்ல இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரதுக்காகவும், கம்பெனிஸ் ஈஸியா ஸ்டார்ட் பண்றதுக்காகவும், பிஸ்னஸ் இது மைண்ட் செட் வந்துட்டு வரதுக்காகவும், ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்தியா வந்து மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐயோட கவர்னரான சக்திகாந்தன் தாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கோவிட் அப்புறம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் எக்கனாமி நல்லா ரிவைவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிரைவேட் செக்டார் வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க சீக்கிரம் வந்து ரிவைவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் வந்துட்டு எங்களுக்கு தேவை. அப்பதான் கண்ட்ரியோட எக்கனாமியை திரும்ப ரிவைவ் பண்ண முடியும். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களால முடியுமோ அங்கெங்கெல்லாம் நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைவேட் செக்டாரை வந்துட்டு கூப்பிடுறாரு. அண்ட் அதுக்கு தான் பிரைவேட் செக்டாரை உள்ள கொண்டு வரணும்னு தான் பாத்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு
கொண்டு வந்தோம். அகைன் வந்துட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணி நம்ம இன்னும் பிரைவேட் செக்டாரை எங்கெங்கெல்லாம் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் தேவையோ, எங்கெல்லாம் தேவை இல்லையோ, எங்கெல்லாம் பிரைவேட் வந்தாலே போதுமோ அந்த இடத்தெல்லாம் விடுறது தான் வந்துட்டு பிரைவேட்டைசேஷன் பண்றது தான் வந்துட்டு கவர்மெண்டோட மேஜர் எய்மா இருக்கு. ஸோ தட் பப்ளிக் கூட வந்து இன்னும் டெக்னாலஜிக்கலா நம்ம ஈஸியா வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் எல்லாமும் பிரைவேட் செக்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகைகள் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே மெயின்ஸ்ல வந்து நம்ம ஆன்சர் எழுதிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட நியூஸ் பேப்பர்ல இருந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து முடியுது. எடிட்டோரியல்ல வந்து அகைன் சிபிஐ பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கல். பிகாஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேதர் ஆகும். நேற்றுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தோம். இன்னைக்கு அது எப்படி இண்டிபெண்டன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. எடிட்டோரியல் ஒரு 2-3 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இன்னைக்கு நேத்தியோட கண்டினியூஷன் 2 டேஸாக வரதுக்கூட கண்டினியூஷன்ஸாக தான் அமைஞ்சிருக்குது. ஸோ அந்த ஆர்டிகல்ஸ்ல மட்டும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் இதை பத்தி இருந்துச்சு. நேற்றுக்கு வந்துட்டு ட்ரைபல்ஸை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்கள எப்படி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டுலாம் அந்த பிர்சா முண்டா மியூசியம் வந்தது, அது எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அது ரிலேட்டடாக இருக்குது. அது வந்துட்டு படிச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல ஆர்டிக்கல். இன்னொரு ஆர்டிக்கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து பீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து வேரியஸ் கண்ட்ரீஸோடலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து தாலிபான் கவர்மெண்ட் நிலை கொலையரா வைக்கிற மாதிரி இருக்கலாம். அண்ட் சைனா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா தாலிபானுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு ஈடுபடுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாக்கு அகேன்ஸ்டா வந்து தாலிபான் வந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. ஸோ அந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் வந்துட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்டரா இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைத்துல நம்ம நல்லா பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்துட்டு அதை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இதோட செஷனை என் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.